கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் பீட்டர் பெர்சிவல். இவருடைய காலம் 1803 முதல் 1882 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய தரிசன பூமி இலங்கை, இந்தியா. இந்தியாவிற்கு சமய பணிகளை செய்ய வந்த திருத்தொண்டர்களில் பலர் தமிழின் மீது தீராத பற்று கொண்டிருந்தனர். மொழிபெயர்ப்பு துறையிலும் இலக்கிய துறையிலும் மாபெரும் மகத்தான பணிகளை அவர்கள் செய்துள்ளார்கள். தமிழை தலைநிமிரச் செய்த பெருமை கிறிஸ்தவ திருத்தொண்டர்களை சாரும். இதனை வரலாற்று சான்றுகள் நிரூபிக்கின்றன. பீட்டர் பெர்சிவல் தமிழ் மீது கொண்ட பற்றுதலால் இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தார். முதலில் 1826 ஆண்டு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு வந்த இவர் 3 ஆண்டுகளில் தமிழ் மொழியை கற்றார். அந்நாட்களில் பிற நாட்டு சமய குழுவுக்கு இலங்கையே இந்தியாவின் நுழைவாயிலாக இருந்தது. அமெரிக்க மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்த இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தின் சபைகளில் தலைவராக பொறுப்பேற்றவர். 4 ஆண்டுகள் மட்டுமே இலங்கையில் பணியாற்றிய பெர்சிவல் 1829 ஆண்டு இந்தியாவில் உள்ள பெங்கால் பகுதிக்கு வந்தார். வங்காள மொழியையும் கற்றுத் தேர்ந்தார். மீண்டும் இலங்கை சென்ற இவர் இலங்கை வேதாகம சங்கத்தின் பொது மொழிபெயர்ப்பு குழுவின் தலைவராகவும் செயல்பட்டார். சென்னை மாநில கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றிய இவர் 1870 ஆண்டு அப்பொறுப்பிலிருந்து விலகி தமிழை பல மொழிகளில் தொகுப்பதில் தன் முழு நேரத்தையும் செலவழித்தார். 15,000க்கும் மேற்பட்ட பல மொழிகளை இவர் சேகரித்தார். அயல் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும் பகுதியை செலவு செய்து இந்த பல மொழிகளை உருவாக்கியிருப்பதாகவும், எல்லா அயல் நாட்டவரைப் போலவும் தாம் எண்ணாமல் செயல்முறைக்கு எது உதவும் என்று நினைத்து இத்தொகுப்பை செய்ததாலும் இது தனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் உள்ளது என்று பெர்சிவல் குறிப்பிட்டார். இவர் மொழிபெயர்த்த வேதாகமம் யாழ்ப்பாண தமிழ் மொழியில் காணப்பட்டதாலும் அது இந்திய தமிழ் இலக்கண முறைக்கு இணையாகாததாலும் இன்று அவை நடைமுறையில் இல்லை. எனினும் இவர் செய்த சமய பணிகளும் சமுதாய பணிகளும் இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்தன. அன்பானவர்களே, புதிய காரியங்களை செயல்படுத்துவதில் உங்களின் முயற்சி என்ன? ஸ்டான்லி ஜோன்ஸ் இவ்விதமாய் சொல்லுகிறார்: தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்கவில்லை எனில் குழப்பத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த பீட்டர் பெர்சிவல் இவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் கனமும் நிறைந்ததாக இருக்கிறது. இவர் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டதால் இந்தியாவை நோக்கி அவர் பயணித்திருக்கின்றார். இலங்கையில் வந்து தமிழ் மொழியை கற்று அங்கே ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். இலங்கை தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். 15,000க்கும் அதிகமான பல மொழிகளை தேடி பிடித்து ஆராய்ந்து அறிந்து அவைகளை தொகுத்து வழங்கியிருக்கின்றார். பிரியமானவர்களே, தமிழ் மொழி என்பது உலகத்திலேயே முதன்மையான மொழியாக இருக்கின்றது. இதை அநேக தமிழ் மக்களே உணர்ந்து கொள்வதில்லை. இன்று தமிழ் ஆலயங்களில் ஆங்கில ஆராதனைகளுக்கான முக்கியத்துவம் பெருகி வருகிறது. இன்று அநேக தமிழ் மக்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கும் தமிழில் வேதாகமத்தை வாசிப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்வது இல்லை. தமிழ் மொழி உலகத்திலேயே எல்லா கலாச்சார பண்புகளையும் கொண்டதாக இருக்கிறது. தமிழ் மொழியைப் போல ஒரு உச்சரிப்பான ஒரு மொழி, இனிமையான ஒரு மொழி இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பதை விட தமிழில் வாசிக்கின்ற போது அதில் உள்ளடங்கி இருக்கிற விளக்கங்களும் சிந்தனைகளும் உடனடியாக நம்முடைய இருதயத்தை தூண்டுகிறதாக இருக்கும். ஆகவே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மொழியில் வேதாகமத்தை அனுதினமும் வாசியுங்கள். பிற மொழிகள் உங்கள் தேவைக்கேற்றாற் போல நீங்கள் கற்றுக்கொண்டாலும் உங்களுடைய தாய்மொழியான
அந்த தமிழ் மொழியை உலகத்திலேயே முதன்மையான தமிழ் மொழியில் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் இருக்கிற சத்திய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மற்ற மொழியில் விளங்கிக் கொள்வதை விட தமிழ் மொழியில் அதிகமாக நீங்கள் சத்தியங்களை விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே தமிழ் மொழியில் வேதாகமத்தை வாசிப்பது, தியானிப்பது, தமிழ் மொழியை முழுவதும் கற்றுக்கொள்வதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் எடுத்துரைப்போம். ஒரு தமிழ் மொழியை கற்றவர்கள், தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொண்டவர்கள் மற்ற மொழிகளை மிக எளிதாக படித்து விடலாம். ஆனால் மற்ற மொழியை படித்தவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வது சற்றே கடினமாகும். பிறப்பால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தமிழ் மொழியை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். தமிழ் மொழியில் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 22வது அதிகாரம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.